9ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நாம் இப்பொழுது கேட்கலாம். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளைக் கண்டு சற்றும் மனம் கலங்க மாட்டார்கள். அவற்றை அலட்சியமாக சமாளித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இவர்கள் சிறு வயதில் சிரமமான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தாலும் தங்களுடைய கடுமையான உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் நல்ல நிலைக்கு உயர்ந்து விடுவார்கள். இவர்களிடம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக காணப்படும். அதனால் எந்த காரியத்திலும் துணிச்சலாக இறங்கி செயல்படுவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் வெற்றிதான் கிட்டும். ஒரு கால் தோல்வி கிட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் அடுத்த காரியத்தை கவனிப்பார்கள். இவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே வெளியே சொல்லிவிடுவார்கள். எதையும் மறைத்து பேச மாட்டார்கள். அவ்வாறு வெளிப்படையாக பேசுவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தாங்கள் செய்வது சரி என்று நினைப்பார்கள். இவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி செய்வார்கள். அரைகுறையாக செய்யும் பழக்கம் இவர்களிடம் கிடையாது. இவர்கள் பெரும்பாலும் உண்மையே பேசுவார்கள். அதனால் இவர்களுடைய வார்த்தைகளை தாராளமாக நம்பலாம். இவர்களிடம் தீவிர மனப்போக்கு காணப்படும். அதேபோல் இவர்களுடைய செயல்களிலும் மிகுந்த வேகம் காணப்படும். இவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்னும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையானது ஓரளவுதான் நிறைவேறும். இவர்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்கும். அவைதான் சரியானவை என்று வாதாடுவார்கள். மற்றவர்களுடைய கொள்கைகளை இவர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை சாதாரணமாகவும் சொல்ல மாட்டார்கள். ஆவேசமாக பேசி தங்கள் கருத்தை வெளியிடுவார்கள். இதன் காரணமாக இவர்களுக்கு நிறைய விரோதிகள் ஏற்படுவார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் யாருக்கும் அடங்கி நடக்க மாட்டார்கள். இவர்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தால் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதிக்கொள்வார்கள். சில சமயங்களில் இவர்களுக்கு பயங்கர கோபம் ஏற்படும். அதை கட்டுப்படுத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்படும். இவர்கள் நல்ல திறமைசாலிகள் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதன் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அந்த துறையில் புகழ் பெற்று பிரகாசிப்பார்கள். இவர்கள் நல்ல திறமைசாலிகள் என்பதால் மற்றவர்கள் இவர்களிடமுள்ள குறைபாடுகளை பெரிதாக நினைக்காமல் இவர்களுடன் நட்பு கொண்டு உறவாடுவார்கள். இவர்களுடைய கிரக ஆதிக்கம் எண் 9ற்குரிய கிரகம் செவ்வாய். ஆகையால் 9ஆம் தேதி பிறந்தவர்களை செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்களிடம் செவ்வாய் கிரகத்திற்குரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேளுங்கள். 9ஆம் தேதி பிறந்தவர்களின் நடை உடை பேச்சுகளில் ஒருவித கம்பீரம் காணப்படும். இவர்கள் தங்கள் குடும்பத்திடம் பாசமாக நடந்து கொள்வார்கள். நண்பர்களிடம் அன்பாக பேசுவார்கள். துரோகம் செய்தவர்களை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள். இவர்களிடம் தற்புகழ்ச்சி காணப்படும். சில சமயங்களில் சிலரிடம் கடுமையாக நடந்து கொள்வார்கள். இவர்கள் அனாவசியமாக ஒரு காசு கூட செலவழிக்க மாட்டார்கள். ஆனால் அவசியம் ஏற்படும் போது தாராளமாக செலவழிக்க தயங்க மாட்டார்கள். எதிலும் முதன்மையாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவர்களில் சிலர் சிறு வயதிலேயே பெற்றோரை பிரிந்து வாழ்வார்கள். பெண்களை கவரும் கவர்ச்சி இவர்களிடம் காணப்படும். விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர்களும் உண்டு. இவர்கள் மற்றவர்களை அடக்கியாள விரும்புவார்கள். ருசியான உணவுகளை ரசித்து சாப்பிடுவார்கள். இவர்களுடைய உடல் அமைப்பு 9ஆம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிவந்த நிறத்தில் காணப்படுவார்கள். இவர்கள் ஒல்லியாகவும் இல்லாமல் பருமனாகவும் இல்லாமல் நடுத்தரமான உடலை பெற்றிருப்பார்கள். கண்கள் செவ்வரி படர்ந்திருக்கும். தோற்றத்தில் ஒருவித கம்பீரம் காணப்படும். கால்கள் மட்டும் சற்று பலவீனமாக இருக்கும். செல்வநிலை, உடல்நிலை, இவர்களுடைய பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இவர்களுடைய இயல்புகள் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள். இருப்பினும் சில சமயங்களில் தலைவலி, வயிற்றுவலி போன்றவற்றால் தொல்லை ஏற்படும். அத்துடன் இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி, சிறுநீர் குழாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் போன்றவற்றாலும் பாதிப்பு ஏற்படலாம். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இவர்கள் தங்களுடைய திருமணத்தில் ஏதாவது புரட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் இவர்கள் ஆசைப்படி எதுவும் நடக்காது. எனினும் இவர்களுக்கு அமையும் மனைவி நல்ல குணங்களும் உயர்ந்த பண்புகளும் கொண்டவளாக இருப்பாள். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பூசல்கள் எழுந்து கொண்டிருக்கும். இவர்களுடைய தொழில் 9ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பொறியியல் தொடர்பான பெரிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு கிட்டும். அதன் மூலம் இவர்களுக்கு தாராளமாக பணமும் புகழும் கிட்டும். இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்தல், இயந்திரங்களை பழுது பார்த்தல், இரும்பு தொடர்பான தொழில்கள் அல்லது வியாபாரம் செய்தல் போன்றவை மூலமாகவும்
இவர்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். இராணுவம், காவல்துறை போன்றவற்றிலும் இவர்களை காணலாம். அதிர்ஷ்ட நிறம் ரத்தினம். இவர்களுக்கு சிவப்பு நிறத்தை அதிர்ஷ்டம் கொடுக்கும் நிறமாக சொல்லலாம். இவர்கள் அணிந்து கொள்ளும் ஆடைகளில் சிவப்பு நிறம் இடம்பெற்றிருந்தால் அதிர்ஷ்டமான பலன்களாக நடைபெறும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ரத்தினம் பவழம். அது பதித்த ஆபரணங்களை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் யோகமான பலன்களாக நடைபெறும். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3, 5, 9, 12, 14, 18, 21, 23, 27, 30 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அதிர்ஷ்ட திசை. இவர்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை தெற்கு முகமாக இருப்பது நல்லது. ஓம் சாய்.